பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசுவுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களா? அவரை நம்புறீங்களா? அவரை விசுவாசிக்கிறீங்களா? அவரோடு கூட இருக்கிறீங்களா? அவரையே நம்பி ஜீவிக்கிறீங்களா? இயேசு சாமி விட்டால் எனக்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்கிறீங்களா? கர்த்தரை நம்புங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவரே நித்திய கண்மலையாக இருக்கிறார். அவரே மகத்துவமானவராக இருக்கிறார். அவரே நம்மை ஆசீர்வதிக்கிறவரும் விடுவிக்கிறவரும் நமக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். செப்பனியாவின் புத்தகம் 1 அதிகாரம் 6 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமல் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். பாருங்க, கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் அவரை குறித்து என்னானே விசாரிக்காமல் இருக்கிறவர்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? இந்த பூமியில் இராதபடி கர்த்தர் சங்காரம் பண்ணுவார். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கட்டும். அவரை விட்டு பின்வாங்கி போயிடாதீங்க. அவரை விட்டு தூரம் போயிட்டீங்க, உங்கள் லைஃப் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கதை. கர்த்தரை விட்டு தூரம் போயிடாதீங்க. அதுக்கு தான் ஒரு பக்தன் சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் விரும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அவருடைய சமூகத்தை விட்டு நாம் தள்ளப்பட்டுட்டோம், வாழ்க்கையே போச்சு, வாழ்க்கையே போச்சு. கர்த்தரை விட்டு போயிடாதீங்க. மரணமே ஆனாலும் ஜீவனே ஆனாலும் என்ன வந்தாலும் கலப்பன் மேலே கை வச்சிட்டீங்க, திரும்பியே பார்க்காதீங்க. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமே பின்னால், சிலுவையின் முன்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. அப்படியே விடுதலையோடு போங்க, எதையும் பார்க்காதீங்க, பின்னாடி போய்டாது. பின்மாற்றம் அடைஞ்சிங்க, கர்த்தர் ஏறாமல் பண்ணிடுவார். எவ்வளோ பேர் நான் பார்த்துட்டேன், பின்மாற்றமானவங்க ஆண்டவர் அடித்து ஜீவன் எடுத்துட்டு இருக்கிறார், உயிரை எடுத்துட்டு இருக்கிறார். நான் பார்த்துருக்கேன், செத்து போயிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். எனக்கு தெரியும். இயேசு விட்டு பின்வாங்கி போயிடாதீங்க. இயேசு விட்டு தவறான காரியத்தை செய்யாதீங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் செயல்படாதீங்க. ஆண்டவர் விசாரிங்க, அப்பா உங்களுக்கு என்னப்பா வேணும்? உங்கள் விருப்பம் என்ன ஆண்டவரே? உங்கள் ஆசை தான் என்னுடைய ஆசை, உங்கள் விருப்பம் தான் என் விருப்பம் ஆண்டவரே. நான் அதை செய்வதற்கு என்னை கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். உங்கள் மூலயமா கர்த்தர் மகிமைப்படும். உன்னில் நான் மகிமைப்படுவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் தாங்க ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரணும், ஆண்டவருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். அப்படி நீங்கள் வாழ்வதற்கு உங்களை விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செபிக்கட்டுமா? நல்ல தகப்பனே, இந்த மகனுக்காக மகளுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை விட்டு பின்வாங்காதபடி ஆண்டவர் மரண பரியந்தம் உம்மோடு கூட நடந்து, உம்மோடு கூட வாழ்ந்து, உம்மோடு கூட இருந்து உங்கள் ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இந்த வாழ்க்கையில் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஷாத்தா ராபாலா துரா காட்டா ஓ ஜீசஸ், கர்த்தர் கிருபை செய்யுங்க. பின்மாற்றத்தின் ஆவியை கட்டிந்து கொள்ளுகிற ஒரு தேவ அக்கினி இறங்கட்டும். என்ன வந்தாலும் இயேசுவுக்காக வாழ, இயேசுவுக்காக நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தாழ்த்துக்கிறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அற்புதம் நடக்கட்டும். ஆசீர்வதிங்க, பொறுப்பிடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. என்ன வந்தாலும் ஆண்டவர் விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென்.